நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியாக சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள மரப்பாதை புதுப்பிக்கும் பணியை மாநகராட்சி நிர்வாகம் தொடங்கியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். சென்னை பெருநகர மாநகராட்சியில் மிகப்பெரிய சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய சென்னை மெரினா கடற்கரையில் பார்த்தோம் என்றால் தினந்தோறுமே ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து இந்த கடல் அலைகளை ரசித்து வருகின்றனர். இந்த கடல் அலைகளை மாற்றுத்திறனாளிகளும் ரசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 2022ஆம் ஆண்டு பார்த்தோம் என்றால் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் 1,14,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கென தனி ஒன்று இங்கே மரப்பாதையானது அமைக்கப்பட்டது. இந்த மரப்பாதை பொறுத்தவரையுமே கடந்த ஒரு 2 வருடங்களாகவே சிறப்பான முறையில் செயல்பட்டு வந்த நிலையில் கடந்த 1 மாதங்களுக்கு முன்பாக மழையின் காரணமாக இந்த மரப்பாதை முழுவதுமே சேதமடைந்து நாளுக்கு நாள் என்பது இந்த சேதம் மிக அதிகரித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இல்லாத வகையில் ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாக கடந்த 1 மாதங்களாகவே இந்த மரப்பாதை பொறுத்தவரையுமே சீரமைக்காமல் மாநகராட்சி கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக மக்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக துணை மேயர் மகேஷ்குமார் இந்த மரப்பாதையை ஆய்வு செய்து உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன் வகையாக தொடர்ந்து நமது நியூஸ்7 தமிழ் மூலம் பார்த்தோம் என்றால் இந்த மரப்பாதை பொறுத்தவரையுமே அந்த சேதமடைந்திலிருந்து தொடர்ந்து செய்திகள் வெளியிட்ட நிலையில் நேற்று பார்த்தோம் என்றால் இந்த மரப்பாதை முழுவதுமே சேதமடைந்து பொதுமக்களுக்கு பயன்பெறும் வகையில் இல்லாத நிலையில் தொடர்ந்து நேற்று செய்தி தொகுப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. அதன் எதிரொலியாக தற்பொழுது இந்த மரப்பாதையை சரி செய்யும் பணிகளானது தற்போது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இதற்கு முன்பாக 243 மீட்டர் அளவுக்கு இந்த மரப்பாதை அமைக்கப்பட்டிருந்த நிலையில் இதற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் இந்த தென்னை மரத்தின் கட்டைகள் கொண்டுதான் இந்த மரப்பாதை அமைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் சேதமடைந்த கட்டைகள் முழுவதுமே அப்புறப்படுத்தி கடந்த ஒரு 2 வாரங்களாக இந்த பணிகள் கிடப்பில் போடப்பட்டிருந்த நிலையில் நமது நியூஸ்7 தமிழ் எதிரொலியாக தற்பொழுது இதில் சீரமைக்கும் பணிகளானது தொடங்கி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த தென்னை மரத்தின் கட்டைகள் கொண்டு மீண்டும் இந்த பாதைகள் அமைக்கும் பணிகளானது நேற்று முதல் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக கடந்த 1 மாதங்களாகவே கிடப்பில் போடப்பட்டிருந்த பணியானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தினந்தோறுமே ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மாற்றுத்திறனாளிகள் மரப்பாதையில் பார்த்தோம் என்றால் பயனடைந்து வருகின்றனர். அந்த வகையில் கடந்த 1 மாதங்களாகவே இந்த பாதையானது கிடப்பில் போடப்பட்டிருப்பதாலும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் பொறுத்தவரையுமே இந்த கடல் அலையை ரசிப்பதற்கு அந்த கடல் அலைக்குள் செல்ல முடியவில்லை என்ற வருத்தங்களை தொடர்ந்து தெரிவித்து வந்தனர். அந்த வகையில் தான் தற்பொழுது நம்ம நியூஸ்7 தமிழ் எதிரொலியாக இந்த பணிகளானது தொடங்கி இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய பணிகள் பொறுத்தவரையுமே இந்த தென்னை மரத்தின் கட்டைகள் கொண்டு மேலும் இந்த பழைய கட்டைகள் அப்புறப்படுத்தப்பட்டு மேலும் புதிய கட்டைகள் பொருந்தும் பணியானது இன்று முதல் நடைபெறும் என சென்னை மாநகராட்சி சார்பாக தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த பணிகள் பொறுத்தவரை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் அதாவது இதற்கு முன்பாக இருந்த அந்த மரப்பாதை பொறுத்தவரையுமே அடுத்தடுத்த நாட்களுக்கு சிறப்பான முறையில் செயல்படுத்த வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.